ஒரு ஜாதகத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருந்தா அஸ்ட்ராலஜில ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனநோயாளியோட எண்ண ஓட்டமா அவங்களுக்கு இருக்கும். ஒரே நேரத்துல 1000 விஷயத்த மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பயங்கர பேராசை புடிச்சவங்களா இருப்பாங்க. எட்டாத ஒண்ணுக்காக போராடி இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்க அழிச்சுப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. பட் இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுங்க. கடக ராசியில சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலோ, இல்ல ரிஷப ராசியில சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலோ, இல்ல இவங்க வீடு கொடுத்தவன் வலுத்திருந்தாலோ, இல்ல 11வது வீட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாலோ, இந்த கருத்து அப்படியே விடப்பட்டு போகுங்க. அடிமட்டத்திலேருந்து மேலே ஏறி ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. இவங்களோட எண்ண ஓட்டம் இவங்களோட எப்ப பார்த்தாலுமே எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அவங்க யோசனை லெவலுக்கு உலகத்துல வேற எவனாலயுமே திங்க் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் இம்மீடியட்டா ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கும்னா, அந்த சந்திரன், ராகு இந்த மாரி வலுத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியும்.